இன்றைக்கு இருக்கக்கூடிய தினத்தந்தி பத்திரிகையில யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக வந்த இது வருது, பக்கம் போட்டிருக்காங்க. பல கேள்விகள் வருது. சும்மா எடுத்து வாசிக்கிறேன். தெரியாத கேள்விகள் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். ஒவ்வொரு முறையும் என்னை நானே புதுப்பித்துக் கொள்கிறேன். எனக்கு அவசியம் இல்லை, நான் அந்த எக்ஸாம் எழுத போறது இல்லை. ஆனா நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் பார்க்கின்ற பொழுது இது என்னன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியணுமேங்கிற ஆர்வத்தில் நான் தேடுகிறேன். அறிவை தேடுங்கள் என் குழந்தைகள், நிறைய தேடுங்க. அந்த தேடுதலால் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு உங்கள் காலடிக்கு வரும். மந்திர சொல்லை ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன். 17 வயதில் இருந்து 25 வயதிற்குள் நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். டிசைட் நவ். இவங்க சொன்னாங்கல்ல, உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை எடுத்து படியில. இந்த வயதில் சில விஷயங்கள் பிடித்திருக்கும், ஆனால் அதற்குள்ளாக உன்னுடைய அடுத்த காலகட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வாய்ப்புகள் என்ன என்பதனை தேடு. 5 வருஷத்துக்கு அப்புறமா இது என்னங்கிறது தேடு. பாராமெடிக்கல் பத்தி சொல்றாங்கல்ல, பாராமெடிக்கல்ல per annum மேக்ஸிமம் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு பாரு. உள்ள இறங்கி டீடைல்டா போ. எனக்கு தெரிஞ்சு டீடைல்டா யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள், நீங்க டீடைல்டா போகாதபடிக்கு உங்களுடைய காட்சி இந்த கேட்ஜெட் இருக்குல்ல, அது மைண்ட ஸ்ட்ரக் பண்ணுது கூடாது. ரொம்ப படம் பார்த்துட்டே இருந்தேன்னா, ரொம்ப ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தேன்னா இந்த சிந்தனா திறன் குறையும். கொஞ்சம் ஷார்ப்பா வச்சுக்கோ. ஒரு 4-5 வருஷம் வச்சுக்கோயேன். இன்னொரு விஷயம், இந்த வயசுல லவ் மேட்டர்ல சிக்கிக்காது. அத்தியா ஒருத்த குரல் கொடுக்குறான், பாதிக்கப்பட்டவன், முடியல அவனால. அமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய மேடை, பேராசிரியர் பேசிக் கொண்டிருக்கிற மேடை கூட வந்துருச்சு பாருங்க அவனுக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப தேடாத, அது வரும். ஒரு இப்ப இருக்கிற உன் ஏஜுக்கு பார்த்தா ஒரு 10 வருஷம் அமைதியா கும்முடு ஒண்ணு வரும். வந்தா போவாது, கூடவே இருக்கும். உனக்கு தெரியணுமா கூடவே இருக்கும் போவே போவாதுன்னு? இப்ப சொல்றேன் பாரு, என்ன அமைச்சர் அவர்கள் வந்துட்டா போவாது, கூடவே இருக்கும். சாகுற வரைக்கும் கூட இருக்கிற ஒண்ணு 10 வருஷத்துல வந்து தொலைய போகுது இல்ல. இப்ப ஏன் அதுக்கெல்லாம் தேடி அலையிற? படி, நிறைய விஷயங்களை சம்பாதி, தெரிஞ்சுக்கோ, தகவல்களை தெரிந்து கொள். தகவல்கள் உனக்கு சரியாக இருக்கிறதா என்று பார். தக்கது வாழும், தகாதது வீழும். உன்னை தகுதிப்படுத்திக் கொள். அறிவை விரிவுபடுத்து, அகண்டமாக்கு. விசால பார்வையால் விழுங்கு மக்களை. நான் செய்கிறேன், நீயும் செய். நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்னுடைய யூஜிசி ஸ்கேல் இருக்குல்ல, டீச்சரா நான் போயிருக்கிறேன். செல்வகுமார் சார் அதை அழகா சொன்னேன். எத்தனை பேர் அதை கேட்டீங்கன்னு தெரியல. இந்த ஃபோர்ஸா பேச்சு போயிட்டே இருக்கும்போது சில நேரங்களில் மிஸ் பண்ணிடுறீங்க. உங்கள் மீது தான் எனக்கு கவலை. இப்ப பாருங்க, இப்ப என்னுடைய சம்பளத்தை, யூஜிசி சம்பளத்தை நான் மாற்ற முடியாது. எனக்கு அவ்வளவுதான் சம்பளம். ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் ஒரு அடிஷனல் குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டேன். ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங் ஸ்கில். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் பல மேடைகள், பல நாடுகளுக்கு போறேன். நான் சொன்னேன்ல, 31 நாடுகளுக்கு போறேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினது கிடையாது. ஆமாப்பா, நான் சொல்லவா, ஒரு வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், அவங்க கொடுக்கிற சம்பளம் தான். நீ டேலண்ட வளர்த்துக்கிட்டு உன்னுடைய டேலண்ட் மூலமா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த சம்பளத்தை நீயே முடிவு செய்யலாம். எத்தனையோ வெரைட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்ல 36 ல இருந்து 38 வகை இருக்கு. ஒரு மணி நேரத்திற்கு 35 லட்சம் இந்திய ரூபாய் வாங்குகின்ற பேச்சாளர்களை எனக்கு தெரியும். அமெரிக்காவில் இருக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு கார்ப்பரேட் கம்பெனில 3 நாள் கிளாஸ் எடுத்து 12 lakhs பில் போடுற ஸ்பீக்கர்ஸ் எனக்கு தெரியும். கார்ப்பரேட் ஸ்பீக்கர்ஸ். ஸ்பீக்கிங் இஸ் a skill. எழுதுறீங்கல்ல, எழுதுறது ஒரு ஸ்கில். கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கின்றவர்கள் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அதை சம்பாதிக்கிறது. நான் சொல்றது ஃபிக்ஷன் எழுதுறவங்கள இல்ல, காப்பிரைட்ஸ் எழுதுறாங்கல்ல. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். போய் பாரு, பில் எவ்வளவு போட்டிருக்காங்க. பால் மேலும் பால். You cannot eat just one. கரை நல்லது. கேட்டு பாரு.
35 லட்சம், 40 லட்சம், 14 லட்சம், 20 லட்சம் பில்லு. சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. ஆனால் என் குழந்தைகளே, நான் உங்களுக்கு சொல்லுவது, உங்களை முதலில் தகுதிப்படுத்திக் கொண்டு கடலுக்குள்ள போ. இப்ப நீ கப்பல், கரையில் நிறுத்தப்பட்டிருக்கும் கப்பல், நல்லா எக்யூப் ஆயிடும். என்ன வசதிகள் தருகிறார்களோ, நடு கடலை சந்திக்கின்ற பொழுது உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது. இந்த உதவியை வைத்து அந்த கட்டமைப்பை பலப்படுத்திக் கொண்டு கடலை சந்தி. இந்த டைம்ல என்ன கேட்டீங்கன்னா, 2 பேரோட மட்டும்தான் ஜாகிரதையா இருக்கணும் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ல. ஒன்னு வலதுபுறத்துல உட்காந்துருக்கு, ஒன்னு இடதுபுறத்துல உட்காந்துருக்கு. 2 தான் குப்பைகளை போடும், 2 தான் கான்சென்ட்ரேஷனை கலைக்கும். Never allow anybody to disturb your concentration. Concentration is everything. கவனம் தான் உலகத்தில் எல்லாமே. கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும்.